வணக்கம் விஆர் மீடியா நேயர்களே. தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வைக்கிறதுக்காக நம்ம மீடியா இயங்கிட்டு வருது. அந்த வகையில ஒரு முக்கியமான விஷயம், சமூக ரீதியா பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு விஷயத்துடைய டீடைல் ஜட்மெண்ட்டை பத்தி பேசலான்றதுக்காக இந்த வீடியோ. விக்னேஷ் அணிந்திருக்கிறாரு. வணக்கம் விக்னேஷ். ஸோ ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு ஜட்மெண்ட் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. ஸோ முதல்ல இது எதை பற்றியான ஜட்மெண்ட் அண்ட் என்ன இஷ்யூ, இதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லுங்கள். இது பானவடி கிராமம் ஏரி. இது திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி எடுத்த பானவடி வில்லேஜில் இருக்குது. ஒரு 250 ஏக்கர் ஏரி இது. இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவ கழிவுகளும் கழிவுநீர் லாரி மூலியமாகவும் பைப் மூலியமாகவும் விட்டுட்டு இருந்தாங்க ஏரியில். நாங்கள் அந்த பக்கமாக போகும்போது சமூக ஆர்வலர்கள் பார்த்துட்டு அதை கலெக்டர் நாலேஜுக்கும் வீடியோ நாலேஜுக்கும் ஒரு லெட்டராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு வருஷமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் பொதுநல வழக்கு கொடுத்துருந்தோம். அதோட 2 ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அந்த 2 ஆர்டரில் கொஞ்சம் வேலை பண்ணியிருந்தாலும் நம்ம வீடியோவும் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனல் ஜட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஓகே. ஸோ பானவடி லேக்கை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்திருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஐ கார்டில் வைக்க சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எந்த இஷ்யூ பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பானவடி லேக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம். கோர்ட்டு நடுவில் ஒரு சில இம்ப்ளிகேஷன் சொல்லியிருந்தாங்க, டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, போலீஸ் ரெகுலராக வர சொல்லியிருந்தாங்க, ஃபென்சிங் போட்டு ஒரு சில இடங்களில் சிசிடிவி கேமராவும் பதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஏன்னா ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுக்கப்படல. இப்போ ஃபைனல் ஜட்மெண்ட் வந்திருக்குது. ஒரு 7 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தீர்ப்பு இது எவ்வளோ திருப்திகரமான ஒரு தீர்ப்பு? இந்த தீர்ப்புடைய ஓவர்வியூ என்ன, அது மக்களை சொல்லிடுங்க. இந்த தீர்ப்பு நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கலை. நாங்கள் எதிர்பார்த்தது வேறு. என்னன்னா, கேஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஒரு 6 மாசத்துல 2 பாஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்டரு. அந்த ஆர்டரில் போன நீதிபதிகள் 2 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க நல்ல ஆர்டர்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. 2 மாசத்துல பண்ணோம், சிசிடிவி வைக்கணும், கேமரா எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீதிபதிகள் எங்கள் அந்த கேஸ் 8 மாசமா நிலுவையில் இருந்தது. நம்பர் ஆகிறதுக்கு 8 மாசம் ஆயிடுச்சு. 8 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் வந்தது. வந்த உடனே ஆல்ரெடி அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருந்தாங்க. போன நீதிபதிகள் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த நீதிபதிகள் 2 படிச்சாங்க கோர்ட்ல. 2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பாஸ் பண்றாங்க. ஏன்னா முன்னாடி இந்த நீதிபதிகளுக்கு தெரியும் என்ன இஷ்யூன்னு. 2 வாட்டி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன இஷ்யூ எல்லாமே ஆரம்பத்துல இருந்து பார்த்து வந்தாங்க. இவங்க இப்பதான் பாக்குறாங்க. இப்ப லைட்டா சும்மா கிளீன் பண்ணிட்டு போட்டோ காமிச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கோர்ட்ல சப்மிட் பண்ணிருப்பாங்க. நாங்களும் சப்மிட் பண்ணல, இன்னும் கிளீன் பண்ணல, அப்படிதான் இருக்குன்றத சப்மிட் பண்ணோம். அதையும் பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு கண்டிஷனா இத்தனை மாசத்துக்குள்ள பண்ணணும், ஃபுல்லா ஏரியா சுத்தமா கிளீன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆர்டர்லாம் போடுவாங்க. ஏரியா சுத்தி ஃபென்சிங் போடுவாங்க. அவங்க ஒரு 500 மீட்டர் போடுறாங்க. நாங்க ஒரு 2 கிலோமீட்டர் கேட்டிருந்தோம். அந்த மாதிரிலாம் நாங்க ஆர்டர் எதிர்பார்த்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் தான் இந்த தீர்ப்பு. அதாவது முழுமையா இந்த தீர்ப்புனால பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை, அதாவது அங்க நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை, சமூக ரீதியான பிரச்சனை சரியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட போயிருக்கீங்க. எங்களுக்கு முழு நிரந்தர தீர்வு தான் எங்களுக்கு வேணும். டெம்பரரி சொல்யூஷன் கோசம் நான் அவ்வளவு தூரம் போன எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இங்க அரசு அதிகாரி நம்பி வேலை நடக்கலன்னு சொல்லிட்டு கடைசியா நீதி கிடைக்கும் தான் நான் நீதிமன்ற கதவை போய் நாங்க தட்டுறோம். அங்கேயே லாஸ்டா ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட் இந்த மாதிரி வரணும் போது எங்களுக்கு ஏமாற்றம் தான். என்னடா இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டோமே, இவ்வளவு நாள் கோர்ட்டுக்கு சுத்தணுமே, இவ்வளவு நாள் ஒரு மனு கொடுத்து அந்த உயர்நிலை எப்படா நமக்கு நம்ம தீர்ப்பு கொடுப்போம், அந்த மாதிரி நம்ம சுத்த ஆரம்பிச்சோம். அவங்க அந்த ஜட்மெண்ட் வந்தவொடனே கொஞ்சம் மன உளைச்சல் தான். கண்டிப்பா. ஓகே. ஒரு 7 பாயிண்ட் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டாகவே இந்த ஜட்மெண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஃபைனல் ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் இருக்கும்போது பேச வேண்டாம், முழுமையான தீர்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா இந்த லிட்டிகேஷனை பற்றி விசாரிச்சதை சொல்லியிருக்காங்க. அதாவது பானவடி வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சரியான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் கொடுக்கல. அது மேல்மட்டமாக நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து என்ன? இப்போ சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ கோர்ட்ல. சட்ட நடவடிக்கை எடுக்கிறது அவங்க சொல்லிதான் எடுக்கணும்ன்றது ஒன்றும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ போலீஸும் இருக்காங்க, வீடியோவும் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதை பவர் யூஸ் பண்ணி அவங்க கிளீன் பண்ணலன்னா நம்ம நீதிமன்றத்துக்கே போறோம். அங்க போயிட்டு நீதிமன்றமே திருப்பி அதையே சொன்னா எப்படி ஏத்துக்கணும்? ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷன் அவங்க இதை பண்ணணும். ஆமா, 1 மாசத்துக்குள்ள பண்ணுங்க, குப்பை அள்ளுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு கால அவகாசம் வச்சு சொன்ன நியாயம் இருக்கு. அது எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ 2வது பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 2 தரப்புலையுமே இருக்க ஃபோட்டோஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தரவா பார்த்தோம்.
ஸோ அதை பார்த்தது ரெக்கார்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல நமக்கு ஆமாம் அது என்னன்னா அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எங்கள் கலெக்டர் சைடில் வந்து பண்ண சொன்னாங்க. கலெக்டர், பிடிஓ, கமிஷனர், ஆவடி கமிஷனர் அவங்க எல்லாமே வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லியிருந்தாங்க. எங்கள் சைடில் வந்து எங்களை வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ண சொல்லியிருந்தாங்க. பழைய நீதிபதிகள் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அதோட அஃபிடவிட் நான் என்ன கேட்குறேன், என்னுடைய என்ன வேணும், என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் எல்லாமே சொல்லியிருந்தேன். சிசிடிவி எல்லாமே வந்து பக்கம் ஒழுங்காக ஒர்க் ஆகிற கண்டிஷனில் இருக்கணும். எங்களுக்கு 500 மீட்டர் பத்தாது, எங்களுக்கு 2 கிலோமீட்டர் ஏறி சுற்றி பென்சிங் போடணும். அந்த பென்சிங்லாம் போட்ட பென்சிங் எல்லாமே விழுந்துருச்சு. எங்களுக்கு வந்து விழுந்த பென்சிங்கை திருப்பி சரி பண்ணணும். ஏன்னா ஒழுங்காக போடலை. அது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து நிரந்தர குப்பையை அகற்றி நிரந்தரமா கழிவுநீர் ஸ்டாப் பண்ணணும். உள்ள வந்து கழிவுநீர் ஃபுல்லா வந்து நீர் மாசுபட்டுருக்கு. எங்களுக்கு வந்து நீர் வந்து மாசுபடாத அளவுக்கு நிரந்தரமா இதுக்கப்புறம் வேணுன்ற மாதிரி நாங்க சொல்லியிருந்தோம் பிரதர். ஓகே, அதாவது குடிநீர் ஆதாரமா இருக்க அந்த ஏரி வந்து சுத்தப்படுத்தினா ஆமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ இந்த அஃபிடவிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் பார்ட்டி 2 பேரோட அஃபிடவிட்டுமே நான் வந்து பார்த்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றமே சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா லைக் அங்கே இருக்க சுற்றி பற்றி இருக்க அந்த வீடுகள், அங்கே வாழ்கிற மக்கள் அவங்க தான் இந்த குப்பை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல ஹைலைட் பண்றாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க, அவங்க எப்படி அந்த இதுக்கு வராங்க? லேக் ஆஃப் சிவிக் சென்ஸ்னு ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்றாங்க. அது என்னன்னா தவறான புரிதல். ஏன்னா நம்ம வந்து மருத்துவ கழிவு கொட்டுறாங்கன்னு சொல்லி தான் அதை தான் நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்கே அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணோம். ஆனா அவங்க வந்து என்னன்னா அதை பொதுமக்கள் போடுறாங்கன்னு இந்த புது நீதிபதிகளுக்கு வந்து தெரியல. ஏன்னா 2 ஆர்டர் பாஸ் பண்ண நீதிபதிகளுக்கு தெரியும். இப்ப இவங்க வந்து அவங்க வந்து முழுசா அதை பார்வை இல்லை, முழுசா அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது வந்து பக்கத்துல இருந்து மருத்துவ கழிவு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வருது, கழிவுநீர் மூலியமா லாரியில இருந்து வருது, பக்கத்து ஊர்ல இருந்து கழிவுநீர் எல்லாம் உள்ள வருது ஏரின்றது அவங்க வந்து புரிஞ்சுக்கல. பொதுமக்கள் தப்பு பண்றாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் மேல வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 4வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்குது. இங்கதான் வந்து ஒரு நபரை கை காமிச்சு டைரக்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ திருவள்ளூருடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, வி டைரக்ட் த district collector Tiruvallur to issue necessary directive to the village பஞ்சாயத்து. அதாவது கிராம பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கலெக்டர் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் சொல்லி அங்கே இருக்க விஷயங்களை சரி பண்ணுங்க, கொட்ட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஆளை உள்ள கொண்டு வராங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கலெக்டர் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆர்டர். கலெக்டர் தலைமையில் வந்து பஞ்சாயத்து கமிட்டி வந்து விழிப்புணர்வு நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, குப்பை மற்ற பொதுமக்கள்லாம் போடாதீங்கன்ற மாதிரி அவங்களே வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் பண்ணலை, எப்படி பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும். அது வந்து எனக்கு கண் துடைப்பாக தான் பிரதர் இருக்கும். ஏன்னா பண்ணுறதே வந்து ஊராட்சியோட குப்பை தான் வந்து கொட்டுறாங்க. அப்போ அவங்களே ஊராட்சி நிர்வாகமே குப்பையை கொட்டி அவங்களே வந்து குப்பை கொட்டாதுன்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு வருவாங்களா? ஓகே, ஆனால் அவங்க இப்போ இந்த டைரக்ஷன்லையுமே அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலியமா பஞ்சாயத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு தனி இடத்த உருவாக்குங்க, அந்த இடத்துல வந்து நீங்க குப்பையை கொட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்ரெடி இருக்கு பிரதர். தினக்கழிவு மேலாண்மை திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது நிதி ஒதுக்குறாங்க. அந்த இடத்துல இவங்க கோர்ட்டை வந்து சொல்றதுதான் இதெல்லாம் இருக்கு, ஆனா கோர்ட்டுக்கு தெரியாதுல்ல. புரியுது. அவங்க இங்க குப்பை கொட்டுறது அங்க எதுவுமே கொட்டுங்கன்ற மாதிரி மக்களுக்கு அறிவுறுத்த சொல்றாங்க. ஆனா மக்களே கொட்டலன்றதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுத்தாங்க. அது போன டைரக்ஷன்லயே கொடுத்துருந்தாங்க பிரதர். ஆனா பஞ்சாயத்து தான் குப்பை கொட்டுதுன்னு நான் தான் சொல்றேன். பஞ்சாயத்து குப்பை தான் கொட்டுறது, அவங்களே அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்குவாங்களா? ஓகே, ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட்ல ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க. சிசிடிவி கேமரா வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் கொண்டு வராங்க முதல்ல. ஸோ அது வந்து ஃபென்சிங் போட்டு சிசிடிவி கேமரா அமைக்கணும். would not be like அது மட்டுமே இது பண்ண முடியாது, அது பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. அதான் நிரந்தர தீர்வு இல்லைன்னு கோர்ட்டுக்கே தெரியுது. நானும் அதுதான் சொல்றேன். ஓகேங்களா, சிசிடிவியும் ஃபென்சிங்கும். சிசிடிவி எப்போ வேணாலும் கேட்டு போகலாம், எப்போ வேணாலும் ஒருத்தவங்க போகலாம். ஃபென்சிங் இப்போ லைட்டாக கொஞ்சம் மழை விழுந்து போச்சு, அந்த ஃபோட்டோவை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் கோர்ட்டில். அதுக்கு அவங்க வந்து நீதிபதி வந்து ஒரு நல்ல ஜட்மெண்ட், நிரந்தர தீர்வு இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் அவங்க சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா, ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் அவங்க மூலியமா ஒன்று கிடைச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும், அதே அட்ரஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட்ஸ், அதாவது அங்க இருக்கிற அந்த குடியிருப்பு வாசிகளை நோக்கி வந்திருக்காங்க. நீட் டு ப்ராப்பர்லி லைக் சானிடைஸ், அந்த இடத்த சுத்தப்படுத்துங்க. பஞ்சாயத்து ஷல் கிரியேட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இடத்துல திருப்பி அதை ஹைலைட் பண்றாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல இதை தான் பாக்குறேன். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டா அவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, இங்கேயே எடுத்து வந்து கொட்டுறேன், நாங்கள் இங்கே வசிக்கிறோம், இந்த இடத்துல ஏன் எடுத்து வந்து கொட்டுறேன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான டைரக்ஷனாக பார்க்குறேன். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து இதுதான்?
மக்களுக்கான விழிப்புணர்வு கரெக்ட் தான் பிரதர். பஞ்சாயத்து மூலமா பண்ணாலும் சரி, இப்போ கலெக்டர் தலைமையில பண்ணாலும் சரி, வர வைக்கிறாங்க, ஓகே. கோர்ட்டு சொல்லியிருக்கிறாங்க, ஓகே. ஆனா அங்க என்ன விஷயம், பொதுமக்கள் தீர்வு பொதுமக்கள் கொட்டல் இல்ல. பொதுமக்கள் கொட்டனா நம்ம சொல்லலாம் பொதுமக்கள், ஏன்னா கொட்டுறதெல்லாம் வெளியில இருந்து தானே மருத்துவ கழிவுகள் வருது. கழிவுநீர் லாரி மூலியமா தானே வருது வெளியில இருந்து. பொதுமக்கள் மூலியமா கழிவுநீர் அவங்க யூஸ் பண்ற தண்ணி ஒன்னா வருது, காவா மூலியமா வந்து ஏரியில விழுதுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். மற்றபடி வந்து பொதுமக்கள்லாம் போயிட்டு குப்பை ஏரியில யாரையும் போய் போட்டுட்டு இல்லை. ஓகே, பொதுமக்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகட்டும், அது மூலியமா நமக்கு அவங்களுக்கு கேள்வி கேட்டா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுல முக்கியமான விஷயமா வந்து நான் அடுத்த பாயிண்ட் எடுத்துட்டு வர பாக்குறேன். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷனர், அதாவது இப்போ நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுவை போட்டிருந்தீங்க, உங்க சார்பில் நீங்க யாராவது அங்கே குப்பை கொட்டுறதையோ இல்லை இது எடுக்கிறதையோ அந்த கழிவு நீர் எடுத்து வந்து கொட்டுறதையோ அது நீங்க பாக்குறன்ற பட்சத்தில் உடனடியா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்த தடவை ஏதாவது பார்த்தா உடனே போலீஸ் கால் பண்ணீங்களா இல்லை எப்படி? இல்ல பிரதர், எப்பவுமே வந்து ஒரு இடத்துல கழிவு நீர் விட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொதுமக்களா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் போகக்கூடாது. ஓகேங்களா, கழிவு நீர் விடுறாங்களா ஏன்னு என்ன கேட்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, முடிஞ்சா ஒரு 100க்கு ஃபோன் அடிங்க, 100 காவல்துறை கால் பண்ணீங்கன்னா வருவாங்க. ஓகேங்களா, நாங்க வந்து 100க்கு ஃபோன் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலன்னு தான் அதுல அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருந்தோம். அதுக்கான டைரக்ஷன் தான் இது. ஓகேங்களா, பெட்டிஷனர் நான் இப்போ வந்து விக்னேஷ் ஃபோன் பண்ணி நான் எங்க சைட்ல வந்து நான் கால் பண்றோம், ஒரு கேஸ் போட மாட்டாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, வண்டியை பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சிருந்தோம். அதனால நீதிபதி என்ன சொன்னாங்க, விக்னேஷ் ஃபோன் பண்ணா, பெட்டிஷனர் ஆகி நான் ஃபோன் பண்ணா கழிவுநீர் ஒரு வண்டியை ஸ்பாட்லேயே எஃப்ஐஆர் போட்டு வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. மானிட்டரிங் மெக்கானிசம், அதாவது லோக்கல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமைப்பு மூலயமா ஒரு ஆளை வச்சோ இல்லை ஒரு குழு அமைச்சோ இதை வந்து ஒரு லோக்கல் மெக்கானிசம் வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இல்லையா? நான் ஃபைனல் பாயிண்டாக சொல்லும்போது இதை கவனிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இது கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இப்போ நீதிபதி வந்து ஒரு கண்காணிப்பு குழு வந்து நிர்வாகத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, பொதுப்பணித்துறையோட ஏரி அது, ஓகேங்களா, அதுக்குன்னு சம்பளம் போட்டு ஏஇ அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூ இருக்காங்கல்ல, அவங்களும் இருக்காங்க. பொதுப்பணித்துறை தான் அந்த ஏரியை பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துன்னு வச்சிருக்காங்க, அவங்க இருக்காங்க. பஞ்சாயத்தோட ஏரி, பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு கிளர்க் இருக்காங்க, ஓகேங்களா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தார் இருக்காங்க, விஓ இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க தலைமையில ஒரு சொல்லியிருந்தாங்கன்னா, மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா ஹைலைட்டா இருந்திருக்கும். இப்போ பஞ்சாயத்து இப்போ எப்படி சொல்றது, உங்களுக்கு கலெக்டர் தலைமையிலன்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பஞ்சாயத்து கிளர்க்கை வச்சு ஒரு இது பண்ண சொல்லுவார், ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அந்த குழுவில் தலைவர், துணைத் தலைவர், வார்டு நம்பர் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு குழுவா இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அங்க குப்பை இருந்தாலும் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா புரியுதுங்களா, ஏன்னா அவங்க மேல இப்போ தப்பு அவங்க மேல இருந்தாலும் நம்ம போறோம். இப்போ அவங்களே குழுவா போட்டா அந்த குழு அவங்களுக்கு சாதகமா தானே வேலை செய்யும். இப்ப நான் அந்த இடத்துல குப்பை இருக்குன்னு நான் சொல்லுவேன், இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுவேன், ஆனா அந்த குழு இல்லைன்னு சொல்லுவோம். புரியுது, அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேக் தான் அது. அதனாலதான் நான் என்னன்னா, இப்போ இந்த ஒர்க் எல்லாம் பண்ணல அப்படின்னா அது பட்சத்துல அடுத்தது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வந்து போவோம் கண்டிப்பா. இப்போ ஒரு மாசத்துல இந்த வேலை பண்ணணும், அப்படி பண்ணலன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போகும்போது இந்த விஷயத்த நான் கேட்பேன். அந்த ஹைலைட்ல என்ன கேட்பேன்னா, ஒரு கோரிக்கையா கேட்போம், அந்த குழுவுல என்னையும் ஒரு ஆளா, பெட்டிஷனராக என்னையும் ஒரு ஆளை வந்து சேர்த்துக்குங்க, குழுவுல எனக்கு ஒரு இடம் கொடுங்க கேட்பேன் கண்டிப்பா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்புடைய டீட்டெயில்டு டிஸ்கஷன். நம்ம ஓரளவுக்கு இந்த தீர்ப்பு எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருக்காங்க என்னன்றதை நம்ம மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். அதில் நம்மளுக்கு இருக்க நிறை குறைகளையும் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படலாம். உச்சநீதிமன்றத்தை நீங்கள் நாடலான் இருக்கீங்களா? அடுத்த கட்ட நகர்வு என்னவா? இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு வந்து திருப்திகரமாக இல்லை பிரதர். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்க 2 இயராக வெயிட் பண்ணுறோம். ஒரு பெட்டிஷனாக இருக்கட்டும், ஒரு வேலை செய்யலட்டாக இருக்கட்டும், ஒரு 2 ஆர்டர் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா அரசு அதிகாரிகள் மொத்தம் போக்காத இப்போவும் அந்த ஏரியா அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க, ஆனால் முழு வேலை செய்யலை. ஓகேங்களா, ஒரு கோர்ட் வந்து ஒரு உறுதியான தீர்ப்பு ஒரு அரசு அதிகாரிக்கு அகைன்ஸ்டா ஒரே ஒரு தீர்ப்பு ஸ்ட்ராங்காக கொடுத்தது வைங்களேன், இது நாளைக்கு ஒரு 10 ஏரிக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து யூஸ் ஆகும். இந்த ஆர்டர் யூஸ் பண்ணி ஒரு 10 பேர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நாங்கள் எதிர்பார்க்கறது அதுதான், எங்களோட முடிஞ்சிடக்கூடாது. இப்போ எங்கள் ஏரி சுத்தமாக இருக்குன்னா நாங்கள் அடுத்த ஏரி பார்ப்போம். இப்போ எங்கள் வானொலி ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்கள் அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்த வீரராகபுரம் ஏரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அடுத்து ஃபோக்கஸ் பண்ணணும். இது எப்படின்னா எங்களுக்கு ஒரு மன உளைச்சல தான் இருக்குது. எங்கள் மாதிரி சமூக ஆர்வலர் இருக்கு, கை காசை போட்டு வேலை விட்டுட்டு அங்கங்கே சுற்றிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு வரும்போது இது வந்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்து திருப்திகரமா இல்லை. ஆமா, இப்போ அடுத்ததான் உச்சநீதிமன்றம் தான் போலாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க வீரராகவபுர ஏரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே என்ன மாதிரி நகர்வுகள், அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவோம். நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வீரராகவபுர ஏரி பற்றி போட்டிருக்கோம்.
அப்போ என்னன்னா அந்த சுற்றி குப்பை போடுறாங்க, இதே மாதிரி தான் குப்பை போடுறாங்கன்னு சொல்லி போடுவோம். அங்கே திருவர்காடு நகராட்சி ப்ளஸ் வந்து வீடியோ சார்பாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க ஃபென்சிங்கு. இந்த பானவடி ஏரியை கம்பேர் பண்ணும்போது அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபென்சிங், நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் சிசிடிவி வைக்கல, இன்னும் குப்பை இன்னும் முழுமையாக அகற்றாமல் இருக்கு. கழிவுநீர் வந்து லாரி மூலியமாக விட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து காவா மூலியமாக வரல. அது வந்து என்னன்னா அடுத்ததான் பொதுநல வழக்கு வந்து இப்போ ப்ரொசீடிங்ல இருக்கு. இன்னும் ஃபைல் ஆகல, நம்பர் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதையுமே நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பு இதை விட, அதாவது இங்கே ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் முழுமையான தீர்வு கிடைக்கல. பட் அந்த ஏரிக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ நன்றி நேயர்களே. மேலும் ஒரு காணொலியில் சமூக ரீதியான பிரச்சனைகள் எடுத்து பேசுறதுக்கு நாங்கள் திருப்பி உங்களோட இணைகிறோம். ஸோ சமூக ஆர்வலர் விக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெப் நகர்ந்தாலும் அதில் ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்குது, ஒரு முழுமையான இதுவும் கிடைக்கல. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே.